எங்களுக்கு செங்கல்பட்டு மாவட்டம் சூளேரி காட்டுக்குப்பம் மீனவர் பகுதி. இதில் எங்கள் வாழ்வாதாரமே இந்த கல் 2 பக்கம் கல் கொட்டி ஒரு போட்டு போய் கடலில் போனாலே ஒரு அலை அடித்தா கல் மேலே போய் சாடி ஆளுங்க உயிருக்கு தான் சேதம் அடையுது. எங்களுக்கு வாழ்வாதாரமே இல்லை. இதை கூட பாருங்கள், இந்த போட்டு கூட இதுமாரி தான் ஒரு 4 நாள் முன்னே போய் கடலில் கல் மேலே சாடி மலைக்கு போகும்போது கடல் மேலே சாடி போட்டு 2 துண்டாக ஆகி போயிருக்கு. இப்போ அவங்களோட வாழ்வாதாரமே கெட்டு போச்சு. இதோட வாழ்வாதாரம் எப்படி எங்களுக்கு என்ன வாழ்வாதாரம் வரும்னு தெரில. அவன் வாழ்வாதாரம் இதோட முன்னேறணும்னா திரும்பவும் கீழ்த்தட்டுலேருந்து தான் மேலே வரணும். அந்த பொருள் வாங்கவே முடியாது. இப்போ கையை வச்சா குறைஞ்சது ஒரு 4 லட்ச ரூபா செலவாயிடும். 2 மூட்டை வலை போயிடுச்சு. 50 கிலோ வலை கணக்கில் 50 கிலோ வலை, இன்ஜினு, போட்டு எல்லாம் சேதாரம் தான். ஆளுக்கு ஒருத்தருக்கு ஷோல்டரில் அடிபட்டு அவனும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் இருக்கான். மீதி 3 பேர் உயிர் தப்பிச்சு வந்ததே மேலே ரொம்ப பெரிய விஷயம். அது எங்களுக்கு இதான் நிலைமையாக இருக்குது. எங்களுக்கு அரசாங்கம் ஒரு உதவி, பாதிக்கப்பட்டவங்களுக்கும் ஒரு உதவி செய்யணும். இந்த கல்லும் கொஞ்சம் இடம் மேலே கொட்டணும். இந்த கல் இருக்கிறதுனால எங்கள் கிராமமே 2 பக்கமும் வாட்டர் பிளான்ட் இருக்குது. நாங்கள் அதனால் பாதிப்படைஞ்சிருக்கோம். சுத்தமாக தொழிலே பண்ண முடியல. ஒரு அலை இன்றைக்கி 3 அடி அடிக்குது. இதெல்லாம் இதோட நாங்கள் போகவே முடியாது. இப்போ நாங்கள் அரசாங்கமாக எங்களுக்கு இந்த 2 நாள் தடை விதிச்சு 2 நாளாக இது அன்றைக்கி மறு அறிவிப்பு வர வரைக்கும் கடலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் போவோம், அதுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டு தான் இருக்கிறோம். யாரும் இங்கேருந்து மகாபலிபுரம், கொக்கில்மேடு, புதுப்பட்டினம் எதுவுமே யாரும் தொழிலுக்கு போகலை. இந்த இடத்துல இதுதான் எங்களுக்கு வாழ்வாதாரம். அந்த வாழ்வாதாரத்துக்கு இவன் பாதிப்பு அடைஞ்சதுக்கு அரசாங்கம் ஒரு நல்ல வழி காட்டணும் எங்களுக்கு.